என் சமையல் அறையில் இன்றைக்கி அதில் சட்பட்டுன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு தோசையை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இன்றைக்கி இது வந்து இந்த தோசைக்கு இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். அது பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல இந்த தோசைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: பாம்பே ரவை 1 கப், தயிர் 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப. இப்போது இந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது முதல்ல இந்த மாவை வந்து அரைச்சிக்கணும். நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க இந்த 1 கப்பு ரவை, அதோட தேங்காய் துருவல், இந்த தேங்காய் போடுறது தான் இதில் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதோட தயிர், இது கொஞ்சம் ஒரு நாள் பழைய தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா யூஸ்வலாக அந்த தோசைக்கு ஒரு லேஸ் புளிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃப்ரெஷ் தயிர் எடுக்க வேண்டாம். ரொம்ப ஃப்ரெஷ் தயிராக இருந்ததுன்னா அந்த ருசியை மாற்றும். ஸோ ஓரளவுக்கு 1 நாள் பழைய தயிராக இருக்கட்டும். அதோட கூட இதுக்கு தேவையான உப்பு, அரிசி மாவு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து இது அரைப்படும் போது கொஞ்சம் பத்தாவது ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் கழுவி எடுத்துப்போம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும். தின்னா வேணாம், திக்கா வேண்டாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் ஏறக்குறைய ஒரு 1/2 டம்ளர்லேருந்து ஒரு 3/4 டம்ளருக்குள்ளே தான் தண்ணி ஊற்றிருப்பேன். அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும். இட்லி மாவு அளவுக்கு, அதை விட ஒரு துளி தளதளன்னு இருக்கா மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியே இந்த பக்கம் இதுக்கு தாளித்து கொட்டணும். இது தாளிக்காமே அந்த தோசை ஊற்றலாம். ஆனால் தாளிச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் தாளித்து ஊற்றுறது நல்லாயிருக்கும். தாளிக்காமல் நீங்கள் சாதாரணமாக ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி தோசைன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு ஊத்தப்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளித்து கொட்டும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். நடுவில் அந்த பருப்பெல்லாம் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதில் தான் தாளித்து கொட்டுறோம். இப்போ இதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகை முதல்ல நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு. கடலைப்பருப்பு முதல்ல போட்டு அப்புறமா உளுந்து போடுங்க. லாஸ்ட்டில் சீரகம் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கலர் மாறினா நல்லா இருக்காது. ரொம்ப அப்படியே நிறம் மாறிடக்கூடாது. நிதானமான நேரத்தில் இருக்கணும். நல்ல ஒரு பொன் நேரத்தில் இருக்கணும். இப்போ இது இதில் தாளிச்சதை நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து மாவை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, தேங்காய் சம்பல் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 கப், சின்ன வெங்காயம் 6 அல்லது 8, காய்ந்த மிளகாய் 6, எலுமிச்சம்பழச்சாறு ருசிக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், எலுமிச்சம்பழச்சாறை புழிஞ்சு அதில் ஊற்றிப்போம். அதோட கூட உப்பு. முதல்ல காஞ்ச மிளகாய் முதல்ல போட்டு ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு அப்புறம் தேங்காவை போட்டு அதையும் சேர்த்து சுற்றிட்டு
லாஸ்ட்டில் சின்ன வெங்காயத்தையும் உப்பு அதையும் சேர்த்து அந்த எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு கரகரப்பாக அரைச்சி எடுத்துடணும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா பக்கம் சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி ஏறக்குறைய நம்ம பண்ண போகிறது. ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறமா இதை கலந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம கலந்துருவோம். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். அது வரைக்கும் மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை அரைச்சாச்சு. நல்ல ஒரு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்த டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் மேலே அப்படியே ஊற்றி வைக்கிறேன். அப்புறமா நம்ம சர்வ் பண்ணும்போது கலந்துக்கலாம். இதை தான் சொன்னேன், இது வந்து இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா கொஞ்சம் இதுவாக வெங்காயம்லாம் அரைப்படலைன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை அரைப்படுற மாதிரி, அது நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக. இதை சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தோசை மாவு அதை ரெடி பண்ணி நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ தோசை மாவும் கொஞ்சம் ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா. இது வந்து ஆப்ப சோடா போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஃப்ரூட் சால்ட் வைக்கும் இல்லையா, அது வந்து 1 கப்புக்கு 1 ஸ்பூன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அது போதும், அது போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்ப சோடா சேர்க்குறேன். வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஃப்ரூட் சால்ட். இதில் ஒரு நான் ஏற்கனவே அதில் தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் சிந்திருச்சு அதில். ஸோ மொத்தம் ஒரு 2 டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க, போதும். இதை நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு தான் நம்ம தோசை ஊற்ற முடியும். அப்படியே ஊற்றுறது இல்லை. அதே மாதிரி இதை தோசையாக, அதாவது நம்ம ஊற்றப்ப மாதிரி ஊற்ற போகிறோம், அப்படியும் ஊற்றிக்கலாம். அல்லது குழிப்பணியார கல் இருக்கு இல்லையா, குழிப்பணியார மாதிரியும் ஊற்றிக்கலாம். இன்னொன்று வந்து இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கடாயில் வச்சு ஊற்றுவேன் சமயத்தில். பார்த்திங்கன்னா இதை ஒரு கடாய் போட்டுட்டு குட்டியாக கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டு அதை இது மாவை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கனமாக அப்படி திரட்டி, ஏன்னா கடாய் அந்தளவுக்கு திரட்ட வராது. ஸோ இது கனமாகிடும். தீயை நல்லா குறைச்சி வச்சு மூடி போட்டுடுவேன். அதுக்கப்புறம் நல்லா தீ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணுன்ட்டு விட்டுடுவேன். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வந்து நிதானமாக வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு நிதானமாக வந்தப்பமா எடுத்தோம்னா மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து கல் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். கல் காஞ்சிருக்கு. இப்போ கல் காஞ்சிருக்கு. கொஞ்சம் சின்னதாக தான் ஊற்ற போகிறேன், நிதானமாக. அவ்வளோதான். இப்போ தீயை நல்லா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் தீயை குறைச்சிட்டேன். இந்த ஜுவாலை கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். நிதானமாக வெந்ததுன்னா, இது வந்து அவசரத்துக்கு ஆகிறதுனா இன்ஸ்டன்ட் தோசையாக இருக்கலாம், ஆனால் வேகிறதுக்கு நேரம் கொடுக்கணும். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கமும் நல்லா செவந்துருக்கும். நல்லா செவந்து வருது. இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தெரியுது பாருங்கள், அதனால் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே, இதுவும் இந்த பக்கமும் இப்போ நல்லா வேகட்டும். இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இதில் என்னென்னா, இந்த மாவு பார்த்திங்கன்னா தெரியும், நேரம் ஆக ஆக இறுகிக்கிட்டே வரும். அப்படி ரொம்ப இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே ஊற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் உடனே அடுத்தடுத்து ஊற்றிட்டிங்கன்னா தெரியாது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் தளதளப்பு கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சரியாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு 1/4 கப்போட பாதி தான் ஊற்றினேன். அதில் இது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதுலேயும் நல்லா அப்படி அழுத்தி விட்டு திருப்பி விட்டு வேக விடுங்க. இது வேகட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா 2 பக்கமும் நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும்.
இப்போ அடுத்ததை ஊற்றிடலாம். மூடி போடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ இதையும் எடுத்தாச்சு. இதுவும் நல்ல இதுவாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ தோசை சுட்டாச்சு, ரெடியாக இருக்குது. இனி மீதி அப்புறம் மெதுவாக சுட்டுக்கலாம். ஆனால் மெதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சுட போகிற போது அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, கெட்டியாயிடும். அதே மாதிரி வெளியில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து ஊற்றுறீங்க அப்படிங்கிற போது அது வந்து புளிப்பு ஏறிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து தொகையல் வச்சிடலாம். நம்ம அந்த தொகையல் சட்னி இது எப்படி வேணால் சொல்லலாம், சம்பல் எல்லாம் இதுவாக இருக்கும். அவ்வளோதான். தேங்காய் சம்பலுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாயை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு அதோட கூட உப்பு, சின்ன வெங்காயம், எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சட்னி தயார். இந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு மிக்சி ஜாரில் ரவை, தேங்காய், தயிர், கொஞ்சமாக அரிசி மாவு, உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தை காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த மாவோட கொட்டி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து தண்ணி விட்டு அதையும் கலந்துட்டு தோசைக்கல்ல காய வச்சு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் தடவி நல்ல தோசையாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி தீயை குறைச்சி மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டு பரட்டி எடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் தோசை தயார். ஸோ இதை வந்து அப்படியே நல்லா தொட்டு அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டு. அது இது இல்லாமல் பூண்டு சட்னி, மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி வீட்டில் ஒரு அவசரத்துக்கு தோசை ஊற்றணும், மாவெல்லாம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இது ரொம்ப கை கொடுக்கும். இப்போ இந்த பூண்டு சட்னி, இந்த சட்னி, தேங்காய் சட்னி அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன். பூண்டு சட்னியில் 3 வகையாக பண்ணுவோம். ஒன்று வந்து பூண்டு ஒரு 10-15 பல் சின்ன பூண்டு. யூஸ்வலாக இந்த சின்ன பூண்டு தான் நல்ல அதுக்கான வேல்யூவும் இருக்கும், சக்தியும் இருக்கும். அது ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா அது வந்து உரிக்க கஷ்டப்பட்டாலும் அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அந்த பெரிய பூண்டு வந்து பேருக்கு நம்ம போடலாம், அவ்வளோதான். இந்த சின்ன பூண்டை உரிச்சிங்கன்னா ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். அந்த 4-5 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த காஞ்ச மிளகாயில் உள்ள வாசனை நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு லேசாக நிறம் மாறினாலும் பரவாயில்ல, நல்லா வறுத்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் முதல்ல அதை ஓட்டிடுங்க, நல்லா பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து பொடி பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் பூண்டையும் போட்டு ஒரு சுற்றி, அதாவது பூண்டு ரொம்ப அரைப்படக்கூடாது. ஒரு இந்த பல்ஸ் மோடில் வந்து ஒரு 2-3 தடவை அடிச்சிங்கன்னா நல்லா கலந்துக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டுட்டிங்கன்னா அது இந்த தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். சரி, இன்னொரு விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு இதே அளவு தான் அதில் வந்து முதல்ல மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துடணும். அப்புறம் பூண்டை நல்லா வறுத்துடணும், நிறம் மாற மாதிரி வறுத்துடணும். அதை எடுத்துக்கிட்டு தக்காளியும் அதே எண்ணெயில் போட்டு லேசாக ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு எடுத்துட்டு உப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா
அதுவும் ஒரு விதமான சட்னி, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஈஸியாக அநேகமாக அது கிராமப்புறங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பூண்டும் காஞ்ச மிளகா வேண்டாம், அதுக்கு சாம்பார் பொடியோ மிளகா பொடியோ இதை வந்து நல்ல பூண்டையும் அந்த மிளகா பொடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இடிக்கிறவங்க இடிக்கலாம், அதை மிக்சியில் சுற்றுறவங்க சுற்றிக்கலாம். சுற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுட்டு அதில் எண்ணெயை காய வச்சு வெறும் கருவேப்பிலையை மட்டும் அதில் போட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னு அந்த எண்ணெயை இதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு இதுக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியில் அதே மாதிரி ஒரு 2 விதம் தேங்காய் சட்னின்னு சொல்லு. நம்ம நார்மலாக அரைக்கிறது தேங்காய், பச்சை மிளகாய், உடச்ச கடலை போட்டு கொஞ்சமாக அதை அரைப்போம். ஆனால் தேங்காயும் உடச்ச கடலையும் போடும்போது பச்சை மிளகாய் மட்டும் ஒரு வதக்கிட்டு அதோட சேர்த்துருங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி அதை அரைச்சி எடுக்க போகிற போது அதில் கொஞ்சமாக தயிர் விட்டு இந்த மாதிரி தயிர் விடுறதுக்கு வந்து பொட்டுக்கடலை வைக்கக்கூடாது. வெறும் தேங்காய், லேசாக வதக்கின பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி ஒரு சுற்றி எடுத்துருங்க. கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அதையும் ஒரு வதக்கி லேசாக ஆற விட்டுட்டு இந்த தயிர் சட்னியோட கலந்துருங்க. அது நல்லாயிருக்கும். இதையே வந்து காஞ்ச மிளகா சேர்த்து பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் லேசாக ஒரு வறுத்துட்டு தேங்காய், காஞ்ச மிளகாய், உப்பு, ஒரு துளி புளி, ஒரு 2 பூண்டு பல் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி இதோட சேர்த்து கலந்துட்டிங்கன்னா அது ஒரு விதமான தேங்காய் சட்னி. ஸோ விதவிதமாக தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி சொல்லியிருக்கேன். இந்த தோசைக்கும் இல்லை, மற்ற தோசைக்கும் அது நல்லா ஆப்டாக இருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு அப்புறம் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.